Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வெங்கட சுப்பிரமணி மோகனா கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியில் தனது 5 ஆண்டு கால சட்டப்படிப்பை நிறைவு செய்தார். பின்னர் டெல்லிக்கு சென்று மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதனின் அலுவலகத்தில் பணியை தொடங்கிய மோகனா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றிய KK வேணுகோபாலுடனும் பணியாற்றியுள்ளார். சிவில், குற்றவியல், அரசியலமைப்பு, அறிவுசார் சொத்துரிமை, சைபர் குற்றங்கள் என பல்வேறு துறைகள் தொடர்பான வழக்குகளை திறம்பட கையாண்டுள்ளார். அரசியலமைப்பு மற்றும் சிவில் வழக்குகளில் தன்னுடைய வாதங்களின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தையும் மோகனா உருவாக்கியுள்ளார். இந்திய ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கான நிரந்தர ஆணையம் தொடர்பான வழக்கில் அவர் பெற்ற தீர்ப்பு அவரின் வழக்கறிஞர் தொழிலின் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. வழக்கறிஞர்களுக்கான அலுவலக அறை ஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் விதித்த விதிமுறைகளை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியது. நீதிபதி இந்து மல்கோத்ராவுக்கு பின்னர் நேரடியாக வழக்கறிஞர் பதவியில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்ட 2வது பெண் என்ற பெருமையையும் மோகனா பெற்றுள்ளார். மோகனாவின் நியமனத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் மோகனா சுமார் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி 2031ஆம் ஆண்டு ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.